ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 6ஆம் பகுதி. பகவானின் உலகம் கோலோகத்திலிருந்து வேறுபட்ட ஓர் உலகமாகும். மோக்ஷ தர்மிய நாராயணீய யோகாக்கியானத்தில் பகவானே கூறியிருக்கிறார். இவ்வாறு நான் பூமியில் பலவிதமான வடிவங்களில் வலம் வருகிறேன். குந்தியின் மைந்தனே, பிரம்மலோகம் மற்றும் நித்திய கோலோகம் என்றும் நான் அறியப்படுகிறேன். அதாவது கௌந்தேயனே, நான் இவ்வுலகில் பல வழிகளில் உலவுகிறேன். அது மட்டுமன்றி நான் தினமும் உலவும் பிரம்மலோகம் மற்றும் கோலோக பிருந்தாவன தாமம் என வேறு சில நித்தியமான இடங்களும் எனக்கு உண்டு. எனவே ஸ்வர்கதுர்தவம் பிரம்மலோக நிக்னதோத் பத்ரவண கவாம் என்ற ஸ்லோகத்தின் உண்மையான பொருள் பின்வருமாறு. எனவே இங்குள்ள சொர்க்கம் என்ற சொல் கோலோக பிருந்தாவனம் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 2ஆம் ஸ்கந்தத்தில் விராட் ஸ்வரூபத்தின் பேருருவ வடிவத்தின் கற்பனை குறிப்பிடப்பட்டுள்ளது. சொர்க்கத்திலிருந்து சத்தியலோகம் வரை 5 உலகங்கள் உள்ளன. சொர்க்கம், மகக, ஜனக, தபக மற்றும் சத்தியம். இந்த 5 உலகங்களுக்கும் மேலாக தலை வடிவம் சொர்க்க பிரம்மத்ம வடிவமான பிரம்மலோகம் ஆகும். அதாவது சச்சிதானந்தத்தின் வடிவம். எனவே அந்த மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பிரம்மலோகம் என்று கூறுவதன் மூலம் ஒருவர் கடவுளின் உலகத்தை புரிந்து கொள்கிறார். 2ஆம் ஸ்கந்தத்தில் நித்திய பிரம்மலோகம் சத்தியலோகத்தின் தலையில் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மலோகம் என்ற சொல்லால் ஒருவர் இங்கு நித்தியமான வைகுந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது படைக்கப்பட்ட உலகத்திற்குள் இருக்கும் ஒரு பிரபஞ்ச இடம் அல்ல. ஸ்ருதியிலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இந்த பிரம்மலோகம் ஆன்மாவின் உலகம், அதாவது நித்திய கடவுளின் உலகம். இது பிரம்ம ரிஷிகளால் சேவிக்கப்படுகிறது. இவ்வாறு கூறுவதன் மூலம் இது ஸ்ரீ பிரம்மதேவர் உருவெடுத்த வேதங்கள், நாரதர், ஸ்ரீ கருடாழ்வார், விஸ்வக்சேனர் போன்ற முனிவர்கள் மற்றும் பிற கூட்டாளிகளால் சேவிக்கப்படுகிறது. இவ்வாறு நித்தியமான சார்ந்திருப்பவர்களை விவரிப்பதன் மூலம் அங்கு செல்பவர்களின் உரிமைகள் கூறப்படுகின்றன. அங்கு வசிப்பவர்கள் சோமன் சந்திரன் அல்ல, அவர்கள் சோமன் ஸ்ரீ சிவன். அவர்களின் இயக்கம் அங்குதான் உள்ளது. ஏனெனில் ருத்ரகீதையின் 4ஆம் காண்டத்தில் ஸ்ரீ சிவபெருமானே கூறியுள்ளார், 100 பிறவிகளுக்கு ஸ்வதர்மத்தை உண்மையுடன் பின்பற்றுபவர் பிரம்மதேவர் பிரம்மத்துவம் என்ற பட்டத்தை பெறுகின்றார். இதைவிட மேலான நற்பண்புகளை கடைபிடிப்பவர் எனது சிவ தத்துவ நிலையை அடையலாம். ஆனால் ஒரு சாதாரண மனித குடும்பத்தில் பிறந்து மிக குறுகிய காலத்திற்கு இறைவனை வழிபடும் ஒரு ஜீவன் அந்த வைஷ்ணவ பட்டத்தை அடைகிறான். அதாவது சிவனாரின் இந்த நிலையை துறந்த பிறகு நாம் அடைய விரும்பும் அந்த உன்னத நிலையை அடைகிறான். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.